அனைவருக்கும் வணக்கம். எந்த 5 ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் தானாக நடக்கக்கூடிய நல்லவையாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு? குரு பகவான் வக்ரம் பெற்று முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து திரும்புகிறாருங்க. அதற்கு முன்னதாக அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து வக்ரம் பெற்றாலும் கூட முழுமையாக அக்டோபர் 15ஆம் தேதியிலிருந்து அதற்கான பலனை கொடுக்க போகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது தானாக நடக்கும் நல்லவையாக எந்த 5 ராசிக்காரர்களுக்கு அமோகமான மாற்றம் ஒன்று என்று பார்க்கும்போது, பொதுவாக நவகிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் வக்ரம் பெற்றாலும் அதிசாரம் பெற்றாலும் போன்ற அமைப்புகள் பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே அவர் இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில நல்ல சிறப்பான மாறுதல்கள் நிச்சயமாக கொடுப்பார். ஏனென்றால் குரு எப்போதுமே குருதான். நவகிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே சுபகிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். அவர் எங்கு சஞ்சரித்தாலும் கூட அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து சற்று நன்மை கூடுதலாகவோ அல்லது குறைவாக கிடைக்குமே தவிர அவரால் எந்த விதமான சிரமமும் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட குரு பகவான் கூடுதலாக நன்மை கொடுக்கக்கூடிய இடத்தில் சஞ்சரிக்கும் போது மனித வாழ்வுல நேர்வழியிலே செல்வ செழிப்புகள் நிறைவாக பெறுவதற்கான யோகமும் நல்ல வாய்ப்புகள் தானாக உங்களுக்கு தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் எந்தெந்த விஷயங்களில் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, நேர்கதியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் மிக அபரிவிதமான நற்பலன்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுப்பார். ஆனால் அதே வேளையில் வக்ரகதியில் திரும்பும் போது 3, 6, 8, 10 மற்றும் 12 ஆகிய இந்த 5 இடங்களுக்கு நிறைவான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க. ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கும் சில நல்ல மாறுதல்கள் உண்டு. ஆனால் அதிக நன்மைகளை பெறக்கூடிய இடங்களாக இந்த 5 இடங்கள் பார்க்கப்படுகின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசி, தனுசு ராசி ஆகிய 2 ராசிகளும் இந்த பட்டியலில் இடம் பிடிக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு முதன்மையான பலன் உண்டு. அதே போன்று சூரியனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு மிக பெரிய அளவிலான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நிறைவடைந்தாலும் கூட சனி வக்ரம் பெற்றிருந்ததால் சிரமங்களை சந்தித்த சூழ்நிலையில் தற்போது அவரும் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். குரு பகவானும் விரயத்தில் லாபஸ்தானத்தை நோக்கி திரும்புவது முதன்மையான யோக பலன்களை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. இந்த 5 ராசிக்காரர்கள் அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இருந்தாலும் கூட வாய்ப்புகள் என்பது அனைவருக்கும் சமமாகவே கொடுக்கிறாருங்க குரு பகவான். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கென வாய்ப்புகள் என்பது சமமாக வழங்கப்படுகிறது. இந்த வாய்ப்புகளை யார் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதில்தான் அவர்களுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படுவதும் தாமாக பல நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பமும் உருவாகும். உதாரணமாக ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசராக இருக்கக்கூடிய ராஜா ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால், அவருடைய ராஜ்யத்தில் அரண்மனை நுழைவாயிலில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு கதவை யார் தன்னுடைய கரங்களின் பலத்தை கொண்டு தள்ளி திறக்கிறார்களோ அவர்களை வெற்றியாளராக அறிவிக்க போகிறேன். எவ்வளவு பேர் வந்தாலும் அவர்கள் அனைவருமே வெற்றியாளர்கள். அனைவருக்குமே தனது ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சிறு பகுதியை பிரித்து கொடுத்து சிற்றரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. இதை கேட்ட அனைவருக்குமே மிகுந்த மகிழ்ச்சி. சிற்றரசராக மாற வேண்டும் என்ற அனைவருக்கும் ஆசையும் எண்ணமும் உருவாகிறது. எனவே அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக அனைவரும் வருகின்றனர். இது தாமாக கிடைத்த நல்ல வாய்ப்பாக இருக்குது என்று எண்ணி அனைவரும் அந்த போட்டியில் பங்கு பெற வருகின்றனர். அனைவரையும் பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் ராஜா. அப்போது அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த போட்டியில் அனைவரும் வெற்றி பெற்று சிற்றரசர்களாக மாறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அதே ஒரு வேளையில் இந்த போட்டியில் யாரேனும் ஒருவர் தோல்வியடைந்தால் நிச்சயமாக அவருக்கான தண்டனையும் வழங்கப்படும். அது என்ன தண்டனை என்றால், கரங்களின் பலத்தை கொண்டு அந்த கதவை தள்ள முயற்சி செய்யும் போது அந்த தோல்வியை அடைகிறீர்கள். எனவே அந்த கரங்கள் 2ம் வெற்றப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடன் அனைவருடைய மனதிலும் அச்சம் ஆள்கொள்கிறது. இந்த போட்டியில் நிச்சயமாக பங்கு பெற வேண்டாம். ஏனென்றால் மன்னர் நாம் இந்த சைடிலிருந்து
கரத்தின் பலத்தை பயன்படுத்த சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த சைடு மிகுந்த வலிமை வாய்ந்த போர் வீரர்கள் இருந்து அதை தடுக்கலாம், அல்லது போர் யானைகள் கூட நாம் கதவை திறக்க முடியாத அளவிற்கு தடை பண்ணுவதற்கான பல வலிமை வாய்ந்த சக்திகள் இருக்கலாம் என்று மனதிற்குள் அச்சம் எழுகிறது. எனவே அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம், பங்கு பெற்று தோல்வியடைந்தால் இரு கைகளும் வெட்டிவிடப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த போட்டியில் பங்கு பெறாமல் இருப்பது சிறப்பானது என்று பின்னோக்கி செல்கின்றனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக முன்னோக்கி வருகிறார். அப்படி முன்னோக்கி வந்த அந்த நபர், இதுதான் என்னுடைய இலக்கு என்று சென்று கொண்டிருக்கிறாருங்க. அப்போது அவரை சூழ்ந்துள்ள மக்கள் அனைவரும், உனக்கு என்ன பைத்தியமா, அந்த கதவை நிச்சயமா திறக்க முடியாது, அது எளிதான காரியம் அல்ல, அதை செய்வது மிக பெரிய சவால் நிறைந்த காரியம், நிச்சயமா நீ தோல்வியை தான் அடைவ, உன்னுடைய கைகளை இழக்க போற, அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையே சூனியம் ஆகிடும் என்று பலர் எச்சரிக்கின்றனர். ஆனால் அதை எதையுமே பொருள்படுத்தாத அந்த நபர் தன்னுடைய கரங்களின் பலத்தை பயன்படுத்தி அந்த கதவின் அருகாமையில் வந்து திறக்க முயற்சி செய்கிறார். அப்படி திறக்க முயற்சி செய்யும் போது அந்த கதவு எளிதாக திறந்து விடுகிறது. எளிதாக அவர் வெற்றி பெற்று சிற்றரசராகவும் மாறுகிறார். பின் நாளடைவில் அவர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறாருங்க. இது போன்றுதான் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சமமான வாய்ப்பானது வழங்கப்படுகிறது. அதை யார் பயன்படுத்திக் கொள்கிறோம், தாமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்மையாக மாற்றிக்கொள்கிறோமா என்பதில்தான் கேள்வி. ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவமும் அவர்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களும் நிச்சயமாக மனதில் எண்ணத்தில் இருக்கும். அந்த எண்ணத்தை செயல்படுத்துகிறோமா என்றால் நிச்சயமாக அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏனென்றால் அந்த எண்ணத்தை செயல்படுத்தாமல் இதை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது பெரிய தடைகள் வருமோ, அந்த சிக்கல்ல மாட்டிக்குவோமோ, இந்த சிக்கல்ல மாட்டிக்குவோமோ, இவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பு வருமோ என்று பல அச்சம் அதைவிட நமக்கு சூழ்ந்து விடுகிறது. ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதீத சிந்தனை நம்மளை ஆட்கொள்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால் நம் மனதில் எழக்கூடிய அந்த சிந்தனைகளை செயல் வடிவம் கொடுக்காமலே தோல்வியடைய செய்கிறோம். இந்த போட்டியில் எப்படி மறுபுறம் பல பலம் வாய்ந்த வீரர்கள் இருப்பார்கள் என பல கற்பனையான தடைகளை எண்ணி நாம் பின்வாங்கினோமோ, அதே போன்றுதான் நம்மளுடைய எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய முயற்சியிலும் பின்வாங்குகிறோம். செயல்படுத்தி அதில் என்ன சிக்கல்கள் வருகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த தருணத்தில் குரு வக்ரம் பெற்றாலும் குரு எப்போதுமே குருதான். அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நிச்சயமாக நன்மையை அள்ளி கொடுப்பார். அவர் அஷ்டமத்தில் இருந்தாலும் ஜென்மத்தில் இருந்தாலும் கூட மற்ற கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள்ல மிக பெரிய அளவிலான நன்மை கிடைக்கும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் குருவின் அமைப்பை பொறுத்து அதிக நன்மைகளை பெறக்கூடிய ராசியில் மீன ராசி தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பொருளாதார ரீதியான புதிய வாய்ப்புகள் நிறைவாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் சுப விரய செலவுகளை இனிமையாக சந்திக்கலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான சிக்கல்கள் இல்லை. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் தாமாக உங்களுக்கு விலகும். எதிர்பார்ப்பதை விட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 12 ராசியில் முதன்மையான யோக பலன்களை பெறக்கூடிய ராசி என்று நிச்சயமாக சொல்லிவிடலாங்க. இந்த குரு வக்ரம் மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டு முழுவதுமே நல்ல யோக பலன்கள் நிறைந்த ஆண்டாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே எதை எண்ணினாலும் அதை நினைத்த கணமே செய்வதற்கான அற்புதமான யோகம் கிடைக்கிறது. சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருடம் அஷ்டம சனியானது ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்னதாக குரு வக்ரம் பெற்று அக்டோபர் 9 பிப்ரவரி 4 வரை 119 நாட்கள் 9ஆம் இடத்தில் இருந்தால் எப்படி நன்மை கிடைக்குமோ அவ்வளவு சிறப்பான நன்மைகளை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். கண்டச்சனியின் பாதிப்பிலும் மிக பெரிய அளவிலான மாற்றம் உருவாகும். கண்டச்சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் மிக பெரிய அளவிலான
நிரந்தர வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அத்தனை காரியங்களிலும் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனியும் வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டார், குருவும் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் எதை செய்தாலும் லாபம் நிறைவாக கிடைக்கும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறையும், அலைச்சல் போன்றவை குறைந்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பெற முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக அனைத்து ராசிக்காரர்களுமே இந்த வேளையில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்தால் நிறைந்த நன்மை தாமாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்.